இப்போது வருவோம் 72 மணித்தியால விவகாரங்கள் 9 நாளாக எப்படி மாறியது என்று. இதனை அடுத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி எவ்வாறு தொலைந்து போனது என்பது தொடர்பில் அவர் தெளிவுபடுத்த தவறு. அதாவது துப்பாக்கியை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கும்? மிகவும் சாதாரணமாகத்தான் இடம்பெற்றிருக்கும். கை துப்பாக்கிகள் வேண்டும் என்ற ஒரு தொலைபேசி அழைப்படுத்திருந்தால் அந்த குறித்த பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் துப்பாக்கி வழங்கி இலக்கங்களை எழுதி வைத்துவிட்டு போகின்றவரிடம் கொடுத்து விடுவார். அதனை டக்ளஸ் தேவானந்தா தான் பெற்றுக்கொண்டாரா அல்லது அந்த கை துப்பாக்கி ஒன்று பெறுகின்ற போது எவ்வாறான புரோட்டோகால் நடைமுறை இருக்கின்றது என்பது தொடர்பிலும் இங்கு குழப்பம் இருக்கின்றது. இதில் என்ன வேதனை என்று சொன்னால், பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை ஆதரித்தவர்கள் எல்லோரும் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகிறார்கள். பயங்கரவாதத்தை தடை சட்டத்தை ஆதரித்து நியாயப்படுத்தி விடுதலை புலிகளின் அச்சுறுத்தல் இருக்கும் வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படக்கூடாது என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலே கூறிய அத்தனை பேரும் இன்று பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்படுகின்றார்கள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பயங்கரவாத தடை சட்டம் பிடிஐ கைது செய்யப்பட்டு 72 மணித்தியால தடுப்பு காவல் பெறப்படுகிறது. இலங்கை இராணுவத்தின் குறிப்பாக சொல்ல போனால் இந்த உங்களுக்கு தெரியும், இந்த குறித்த இராணுவ கட்டமைப்பிலே இந்த கை துப்பாக்கிகள் மற்றும் இராணுவ புலனாய்வு விவகாரங்களுக்கு பொறுப்பாக ஒரு சில முக்கிய அதிகாரிகள் இருப்பாங்க. அவர்கள் ஓய்வு பெற்றாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகளை அரசு தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும். அந்த அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவரும் கை துப்பாக்கிகள் மற்றும் நவீன ரக துப்பாக்கிகளின் கட்டுப்பாட்டறையினுடைய பொறுப்பாளராக இருந்தவரும் இப்போது அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவர் இப்போது அரசினுடைய ஒரு ஆலோசகராக இருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அவர் துல்லியமாக இந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போது சிக்கல் எங்கு எழுகிறது என்றால், மதுஸ் என்பவரின் கூட்டாளி ஒருவர் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் அளித்த தகவலை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார். டக்ளஸ் தேவானந்தாவுடைய கைது, அதாவது மதுஷினுடைய ஒரு நண்பர் தான் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறார். அது டக்ளஸ் தேவானந்தாவின் துப்பாக்கி. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவோ காலங்களுக்கு முதல் இடம்பெற்ற தகவல் எல்லாம் துல்லியமாக பெறப்படுகிறது என்றால் அந்த இடம் யாரால் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? அன்று மஹிந்த ராஜபக்சவின் இந்த விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று அவர்கள் ஒரு அரசு சாட்சியாக மாறி இருக்கின்றமை இதன் மூலம் திட்ட தெளிவாக தெரிகின்றது.